துணை இல்லாமல் இருக்கும் போது அவன் வாலிபன்னு சொல்கிறோம். அவனுக்கு திருமணமான பிற்பாடு இஸ் அ மேன் என்று சொல்கிறோம். Praise the Lord, hallelujah. இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பெரிய ஊழியத்திற்கும் நம்ம செய்கிற சேரிட்டிக்கும் ஜெபம் பண்ணி உதவி செய்கிற உங்களை எல்லாரையும் ஆண்டு ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் உங்களை பல மடங்கு உயர்த்துவார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணமாகாமல் எத்தனையோ பொம்பளை பிள்ளைகள் இன்றைக்கு காலம் தாழ்த்தி வாழ்கிறத பார்க்கிறோம். பொதுவாகவே பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னா நம்ம ஒரு 23 வயசுலேருந்து பார்க்கிறோம், 27, 25, 26 பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்து மாடர்ன் பிள்ளைகள் அப்படிலாம் வேண்டாம், நான் என் கோலை முறை நிறைவேற்றுறேன் சொல்லிட்டு 20, 30, 31 வரைக்கும் இருக்கிறாங்க. அது தவறு தான். மெடிக்கல் லைனில் பொதுவாகவே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் போகும்போது நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறோம். திருமணங்கள் தேவனால் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இங்கே வேறு என்ன சொல்ல பாருங்க, வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமல் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதனுடைய மீனிங் என்ன? தேவனாய் கர்த்தர் ஒரு சிலருக்கு மேபி 50 லட்சத்தில் ஒரு 2-3 பேருக்கு திருமணம் பண்ணாத ஒரு வரத்தை கொடுக்குறார். யோவான் ஸ்நானம் போல எல்லாருக்குமே அந்த வரம் இருப்பதில்லை. அப்போ அவங்களுடைய வாலிப வயதில் அவங்களுக்கு ஒரு துணை வேணும். துணை இல்லாமல் இருக்கும் போது அந்த வாலிபன்னு சொல்கிறோம். அவனுக்கு திருமணமான பிற்பாடு இஸ் அ மேன் என்று சொல்கிறோம். பிள்ளை பெற்ற பிற்பாடு தகப்பன் தாயின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம வாலிப திருமணத்தில் பெரிய பிரச்சனைன்னா அந்த ஸ்போஸ் ஆண்டவருக்கு பயந்த ஒரு பையனா பிள்ளையா என்று நாம் பார்க்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன பிற்பாடு கூட மனைவி நேசிக்க மாட்டாங்க. அம்மான்னு சொல்லி அம்மா சொல்லலாம் செய்வாங்க. இந்த அம்மா அந்த பிள்ளைய மருமகளை எவ்வளோ குடும்பப்படுத்தணுமோ அவ்வளோ குடும்பம், அதுவும் தப்பு. திருமணமான பிற்பாடு அந்த ஆணும் அந்த சகோதரியும் ஒன்றாக இருக்க வேண்டும். தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து ஒன்றாக அதற்கு அவன் வெறுக்கணும் அவசியம் கிடையாது, அவன் உதவி செய்யக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேருடைய வாழ்க்கையில் மற்றவங்க ஈடுபடக்கூடாது. இன்றைக்கு நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போகிறது திருமணமாகாத சகோதர சகோதரி. பல ரீசன் இருக்கலாம். சிலருக்கு வியாதிகள் இருக்கலாம், சில வீடுகளில் பணம் பிரச்சனையாக இருக்கலாம், நகைகள் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை நகையை டிமாண்ட் பண்ணுற மாப்பிள்ளை எவனுமே சரி கிடையாது. நகை கட்டுறோமா பெண்ணை கட்டுறோமா யோசித்து பாருங்கள். இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் மேரேஜ் பண்ணும்போது என்னுடைய ஏஜ் வரும்போது எத்தனையோ பிள்ளை எனக்கு வந்தாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 400-500 பவுன்லாம் போட்டு வந்தாங்க. 20 லட்சம் 30 தான் கொடுக்க வந்தாங்க. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டேங்க, நான் ஏசப்பா சொன்னவை ஏசப்பா காண்பித்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளை நான் கிடையாது. அவர்கிட்ட எதுவுமே நான் டிமாண்ட் பண்ணேன். இதை கொண்டாங்க அதை கொண்டாங்க கேட்டதே கிடையாது. அது எனக்கு பிடிக்காது. ஜெபிக்கிற பெண், ஜெபிக்கிற ஆண்டவருக்கு பயந்த ஒரு பெண்ணாக இருக்க போய் தான் எத்தனையோ முறை தற்கொலை செய்த தன்னுடைய கணவரை அவங்க ஜெபத்தினால மீட்க முடியுது இயேசுவால். அதுபோல் பிரியமான தெய்வ பிள்ளை பசங்களா, பெண்ணிட்டு பணம் வாங்கி வாழணும்னு நினைக்காதீங்க. நம்ம தான் உழைக்கணும், ஆண் தான் உழைக்கணும். இப்போ பெண்ணும் உழைக்கிறாங்க, சரி. அதே நேரத்தில் வேலைன்னு போகிறீங்க. அதே நேரத்தில் மேரேஜ் வரும்போது பல கண்டிஷன் போடுறீங்க. பெண்ணும் சரி ஆணும் சரி. பெண்ணை என்ன சொல்லும், அவன் என்ன வேலை செய்கிறான், அவனுக்கு வீடு இருக்கா, அவன் பொசிஷன்னு. ஏன்னா இந்த ஐடி வந்ததுலேருந்தே எல்லா பெண்களுக்கும் 2 லட்சம் வாங்குகிற புருஷன் தான் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்கள் பரிசுத்த திருமணத்துக்கு நேராக போகும்போது உங்களை எப்படியோ கர்த்தர் வாழ வைப்பார், எப்படியும் வாழ வைப்பார்.
நாங்கள்லாம் கல்யாணம் போய் 2 லட்சம்னா இல்லை, ஜஸ்ட் ஒரு 391 ரூபா. என் ஒய்ஃப்க்கு ஒரு 70 ரூபா நர்சஸ்க்கெல்லாம் தான் கொடுப்பாங்க. யோசித்து பாருங்கள், மெடிக்கல் ஸ்டோருக்கு 410 ரூபா. நாங்கள் வாழலையா? நாங்கள் கல்யாணம் பண்ணி ஆர்ஃபன்ஸை வளர்க்கலையா? ஸோ ஜெபம் பண்ணுங்கள் வாலி வயசு. ஏசப்பா, நீர் தெரிந்து கொண்ட மாப்பிள்ளை எனக்கு வேணும், நீர் தெரிந்து கொள்ளும் பெண்ணை எனக்கு அமையணும் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்ததாக நம்ம பிள்ளைகள் பல பல காரியங்களில் ஈடுபடும் போது நம்ம ஆண்டோடைய சித்தம் என்னதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பசங்க கல்யாணம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவனுடைய பழைய கெட்ட வாழ்க்கை, குடி, மாது போன்ற இதெல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஸோ எனக்கு இதுதான் வேணும், இவன் தான் வேணும், இவ தான் வேணும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, பிடிவாதம் பிடிக்காது. காதலுக்கு கண்ணு மூக்கு கிடையாதுன்னு நம்ம பழமொழி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெரோஷியஸாக போய் மாட்டி படுகொடியில் விழாது. கண்டிப்பாக கர்த்தர் இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன், திருமணமாகாத அனைத்து பெண்களுக்கும் பசங்களுக்கும் ஆண்டவர் நல்லதொரு மேரேஜ் லைஃப்பை வைப்பார். அது சந்தேகமே. ஏசப்பா, மனம் இறங்கும் ஏசப்பா. அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க பரிசுத்தமாக வாழ்வதற்கு அவளுக்கு துணையாக ஒரு பெண்ணையும் ஒரு ஆடவனையும் நீ நியமிக்கிறப்பா. ஜெபத்தோடு கூட கல்யாண விஷயம் நாம் ஈடுபடுகிறோம். தகப்பனே, இந்த விஷயத்தை ஈடுபடும் போது கர்த்தாவே, எனக்கு பெரிய பணக்காரன் வேணும், நிறைய சம்பாதிக்கிறவன் வேணும், இந்த மாதிரி நம்ம தேடாமல் கர்த்தருக்கு பயந்த மாப்பிள்ளையா, சுறுசுறுப்பான மாப்பிள்ளையா, பெற்றோர் கனம் பண்ணுகிற மாப்பிள்ளையா, அதே மாதிரி பெண் அடக்கம், சாந்தம், அமைதி உள்ள பெண்ணா, இவற்றிற்கு முக்கியம் கொடுக்கச்சு. ஜெபிக்கிற பெண்ணா, இதற்கு முக்கியம் கொடுக்கச்சு. எனினும் இன்றைக்கு திருமணமாக பல வருஷங்கள் கடந்து அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணை நினைத்துப்பார், மனம் இறங்கி அவளுக்கு சீக்கிரமாய் ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி வை. இந்த டிசம்பருக்குள்ளாவே நீ நடத்தி வை. அவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்காது, உம்மால் கூடும் தடையெல்லாம் நீக்கி போடும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும். கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் பரிசுத்த திருமணத்தில் ஈடுபடும் போது நீருடைய தேவையெல்லாம் சந்திப்பேன். ஏனென்றால் நீரே குடும்ப தலைவர். எனக்கு அன்பு பிள்ளைகள் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அடைக்கப்படட்டும். நீர் அவளுக்கு ஏற்ற அவருடைய பலவீனங்களை அறிந்த பெண்ணையோ மாப்பிள்ளையோ அமைத்து தாரும். ஏமாற்றப்பட்ட பிள்ளைகளுக்கு, புருஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவளுக்கும் நீர் ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தும். வாலிப வயதாக இருக்கும்போது அவளுக்கும் இன்னொரு சான்ஸை தாரும். உம்முடைய கிருபையை தாங்கட்டும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கவலைப்படாதீங்க வாலிபா, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸை கொடுப்பார். உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிதாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசைப்படுறார். ஆமென்.